அவசரம் இல்ல, என்ன அவசரம்? என்ன அவசரம்? இருங்க, நீங்க தானே ஹீரோ அந்த படத்துக்கு, அப்புறம் என்ன அவசரம்? இருங்க, அடுத்த ஷோ ஃபுல்லா இருக்கு, ஆடியன்ஸ பாத்துட்டு போங்க. அவ்வளவு அவசரமா எங்க போறீங்கன்றான். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ரெட் ஃப்ளவர் அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன். நான் ஏற்கனவே அந்த ரெட் ஃப்ளவர் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்துல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, படத்தோட பேரும் ஒரு கடையோட பேராக இருந்தாலும் அது தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தோட பேரு ரெட் ஃப்ளவர் அப்படின்னு வச்சிருக்கதா சொல்லி நான் ஏற்கனவே ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். அப்படி இந்த ரெட் ஃப்ளவர்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டு அப்படி இந்த படத்துக்குள்ள என்னதான் இருக்கும், அது மட்டும் இல்ல, அந்த ரெட் ஃப்ளவர்னு போட்டு மேல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் அடிக்கிற மாதிரி சீன் ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன். அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நெருடலா இருந்துச்சு. என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமா இந்த படம் எது இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ரெட் ஃப்ளவர் அப்படின்ற படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. உண்மையிலே சொல்றேன் சார், இயக்குனர் பேரு ஏதோ ஆண்ட்ரூ பாண்டியன் ஏதோ போட்டுருந்துச்சு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த படத்தோட போஸ்டர் மட்டும் வச்சு நம்ம படம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது. படம் பார்த்தாதான் அது கணிக்க முடியும். படம் பார்த்தால் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல கரு வச்சிருக்காரு அந்த இயக்குனர் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் கதாநாயகன் திரு விக்னேஷ் அவர்கள், விக்னேஷ் சார் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா படம் பார்க்கும்போது இவரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா படம் பார்க்கும்போது இவர் அந்த கதாபாத்திரமா தெரிவாரு. எப்படி நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒரு 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 ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கும்போது கையில துப்பாக்கி வச்சிருந்தா ஜேம்ஸ் பாண்ட் எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. ஒரு ப்ரூஸ்லி சண்டை போடும்போது எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி ஹீரோ அவர்கள் தெரிவாங்க. அப்புறம் வேண்டம் அவரை பார்க்கும்போது நம்ம ஃபைட் பண்ணும்போது சட்டையெல்லாம் கழிச்சுனா அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி படத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார் திரு கதாநாயகன் விக்னேஷ் அவர்கள். விக்னேஷ் சாரை வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு சில பேர் வந்து யோசிக்கலாம், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவரு தான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாக்கிலே மூக்க தொடுவாரு. சும்மா தொடல, பாரதி ராஜா சார வச்சுக்கிட்டே தொட்டிருப்பாரு. நாக்குல மூக்கையே தொட்டவன் நானடி அப்படின்னு சொல்லி அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான். வேற எதுவும் போட்டாதீங்கப்பா, மனச சொல்றேன். அப்படி தொடாததெல்லாம் தொட்டவர் தான் விக்னேஷ் சார் அவர்கள். அவர்கள் இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில ஒரு படத்தை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இவர் மட்டும் நடிக்கல, இவரை சுத்தி உள்ளவங்க அனைத்து கதாபாத்திரமும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. நாசர் சார் நடிச்சிருக்காங்க, தலைவாசல் விஜய் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா கூல் சுரேஷை தவிர எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல முக்கியமா அந்த இயக்குனர் ஆண்ட்ரூ சார் ஜூனியர் அளவுக்கு இப்ப உள்ள காலகட்டத்திற்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம கன்னடத்துல என்ன படம் கேஜிஎஃப் அந்த படம் பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியுமோ அப்படித்தான் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல வந்து கேஜிஎஃப் படத்துல எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டிருப்பாங்க, இதுலயும் கோட்டு சூட்டு போட்டுதான் எல்லாரும் நடிச்சிருக்காங்க ரெட் ஃப்ளவர் படத்துல. அதற்கு காரணம் கோட்டு சூட்டு போட்ட மாணிக்கம் தான் நினைக்கிறேன், தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள். நான் படம் பார்க்க வரும்போது கூட கோட்டு சூட்டு போட்டு இருந்தாப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி கோட்டு சூட்டோட வந்திருக்காங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவரை பார்க்கும்போது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கோட்டு சூட்டு சின்ன வயசுல இருக்கும்போது போட்டாக்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு மாணிக்கம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் பாரத பிரதமர்னு சொன்ன உடனே ஹீரோ அவர்கள் கை தட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாலையை கூட சொல்றேன். இப்ப அந்த மாலையை பார்த்தவொன்னா தெரிஞ்சிருக்குமே. மாணிக்கம் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் போட்ட மாலைக்கும் இந்த படத்து சார் பட்ஜெட் ப்ராப்ளம், ஒரு மாலை தான் வாங்கிட்டேன். சூப்பர், பரவாயில்ல. நான் எப்ப பாரு நான் போடுற மாலை வந்து இப்ப பயங்கர. அம்மா உங்களுக்கு மாலையா? சரி சரி, நான் லேடிஸ்லாம் மாலை போறது இல்லம்மா, நான் திரும்பிட்டேன். நானு இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை வந்து பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, நேத்து அந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு? இந்தியா மேல 50% நான் வந்து வரி விலக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா?
அந்த விஷயத்த இயக்குனர் ஆண்ட்ரூ அவர்கள் அப்பவே இது கிட்டத்தட்ட எப்படி எடுத்து 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு என்னென்ன நிலைமை வரப்போகுது அப்படின்றத சுருக்கமாக இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, தேங்க்யூப்பா. அப்ப பாருங்க இந்த மாலை எப்படி இப்படிலாம் சுத்தி வருது பாருங்க. அப்ப பாருங்க, என்னப்பா சொல்ல வந்த மறந்துட்டேன். அந்த ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப் உனக்கு நான் சவால் விடுறேன் ட்ரம்ப், நீ நீ தில்ல இருந்தா மீசை இல்லாத ஆம்பளையா இருந்தா நீ அமெரிக்கால இருந்து இந்த ரெட் ஃபிளவர் படத்தை பாரு, பார்த்துட்டு இந்த படத்தோட கதாநாயகன் விக்னேஷ் அவர்களுக்கு அங்க இருந்த ஒரு வாழ்த்து சொல்லு. அது எப்படி விக்னேஷ், நான் நினைச்சத நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் இயக்குனர் அவர்களுக்கு அங்கிருந்த ஒரு சவால் விட்டு ஒரு பதில் சொல்லு. அங்கிருந்த மாணிக்கத்துக்கு நீ சவால் விட்டு பதில் சொல்லு. அப்ப நீ மிஸ் இல்லாத ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு மறுபடிக்கும் இந்த படத்தோட ஹீரோ ஏற்கனவே எப்படி நாக்கால மூக்க தொட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ட்ரை பண்ணாதுங்க ட்ரம்ப். அது உங்களால முடியாது. ஏன்னா நாக்கால மூக்க ஹீரோ மட்டும்தான் தொட முடியும், வேற யாருனாலும் தொட முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் மனசை தொட்டிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இப்ப கூட பாருங்க, படம் பார்த்துட்டே இருக்கும்போது காலையில ஒரு ஷோ பாக்குறதுக்கு ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த ரெட் ஃபிளவர்ன்ற அந்த பேனர் வச்சிருந்தாங்கல்ல, அதை கிழிக்கணும்ன்ற நோக்கத்துல தான் போனேன். ஆனால் இந்த படம் பார்த்தவொடனே நான் மனசை மாத்திக்கிட்டேங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படத்துக்கு ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. போறேன் உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போறேன். நண்பர்களே, என்னுடைய தொப்புக்குடி உறவுகளே, உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப வந்து கூல் சீரியஸ் வந்துட்டு இதை காமெடியா சொன்னாரு. உண்மையாலுமே இந்த படத்தை ரெட் ஃபிளவர்ல ஒரு முக்கியமான நாட் தீம்னா, இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மேல 50% டாக்ஸ் வச்சிருக்காருல்ல, தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியல. அதை வந்துட்டு எல்லாம் தெளிவாக வந்துட்டு அமெரிக்கா போன்ற நாடு எல்லா நாடுகளும் எப்படி டாக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத அவர் எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி யூகிச்சாருன்னு எனக்கே பிரமிப்பா இருக்குது. இன்னைக்கு வந்து கரெக்டா எங்க படம் ரிலீஸ் ஆகிறப்ப நேற்று போட்டிருக்காரு 50% வரி டாக்ஸ் போட்டிருக்காரு. நாங்க இந்த படத்துல ஒரு கற்பனையான ஒரு கதையா அவர் பண்ணியிருந்தாரு. 2047 நடக்கிற மாதிரி ஒரு கதையா பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப படம் பாக்குறப்ப கரெக்டா இப்ப நடக்கிற விஷயத்த அப்படியே அழகா சொல்லியிருக்காரு. இந்த படம் நான் வந்துட்டு என்னுடைய பத்திரிகையாளர்னு சொல்ல, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்களும் கூட நான் உங்களுடைய உரிமையா நான் கேட்டுக்கிறேன். நான் கடந்த 33 ஆண்டுகளாக சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவோ சோதனைகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு எப்படியாவது சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சினிமா மேல இருக்கிற அவ்வளோ ஒரு லவ், அந்த சினிமாவை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு காலையில் ரோஹினி தேட்டருக்கு போனால் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கமலா தேட்டருக்கு போனால் நல்லா ஹவுஸ்ஃபுல், மதுரை எல்லா ஊர்லையும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இது என்னன்னா, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் கூட எல்லாம் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் எப்பவுமே தோல்வி கண்டு தோன்றக்கூடாது. முடியாதுங்கிற விஷயமே உலகத்தில் இல்லை. முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கையோட ஒருத்தர் உழைச்சான்னு வச்சுக்க, கண்டிப்பா அவன் ஜெயிக்கலாம். அவன் காலங்கள், கடவுள் நம்மளை ரஜினி சார் சொல்லுவார், கடவுள் உங்களை எல்லாம் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான்னு. கண்டிப்பாக என்னை கடவுள் கைவிடல. நான் இனிமேல் நான் பேசக்கூடாது. நான் பேசினா அழுதுருவேன். அவ்வளோ மனசுக்குள்ள வேதனைகள் இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. என்னுடைய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த படத்தை வந்துட்டு மக்களுடைய சேருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி, குறிப்பா இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி. ஏன்னா இளைஞர்களுக்கு தான் இந்த புது புது டெக்னிக்ல இந்த படத்துல சொல்லியிருக்கிறோம். சொன்ன விஷயங்களே சொல்லாம புது விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த படத்தை வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். யங்ஸ்டர்ஸ் தான் இந்த படத்தை கொண்டாடுவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கிளாமரும் இருக்கு இந்த படத்துல, நாட்டுப்பற்றும் இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறோம். என்னாச்சு குறைகள் இருந்தா நீங்க அடுத்த படத்துல என்னை வச்சு செய்யுங்க. இந்த படத்துல ஒரு எக்ஸ்பிரஸ் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நானும் இந்த சினிமா ரேஸ்ல கலந்துக்கிறேன். இப்பதான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, படம் ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியா என்ன மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குங்கிறத விஷுவலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இதுக்கு எதிர்பார்த்தது கிடையாது. நாங்கள் யூரோப்பியன் யூனியன் தான் வருவோம்னு நினச்சோம். நாங்கள் இந்த கதை எழுதும் போது ட்ரம்ப்லாம் வந்து அப்போ அவர் ரூலிங்லேயே இல்லை, அவர் ஆட்சியிலே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே காலங்கள் மாறுது.
ஆனா இதுல என்ன ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கோம், இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு வல்லரசு, இன்னைக்கு ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்ட் இந்தியா. இந்தியாவை ஏதாவது ஒரு அந்நிய அரசாங்கமோ அந்நிய தேசமோ ஏதோ ஒன்று இந்தியாவை டச் பண்ண நினைச்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வரும். அதுதான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்து பல கலாச்சாரங்கள் உண்டு. ஆனா மக்கள் எல்லாருமே எவ்வளவு வித்தியாசமான கலாச்சாரத்துல இருந்து வந்தாலும் நம்ம எல்லாரும் நாடுன்னு வரும்போது ஒருமனப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய இரத்த துளிகள்ல உருவாக்கப்பட்டவங்க. அவருடைய நேதாஜியுடைய ஒவ்வொரு இதுவும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஸ்பிரிட்லயும் கலந்துருக்குன்னு நான் நம்புறேன். அதை தான் இந்த படத்துல காட்டியிருக்கேன். இந்த படம் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் எதிர்காலத்துல உள்ள வரப்போற சமுதாயத்துக்கும் நம்ம நாட்டுக்காக ரத்தம் சிந்தி போராடின நேதாஜிய ஒரு சூப்பர் ஹீரோவா நாங்க பண்ணியிருக்கோம். படத்துல இன்னொரு கிரேட் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விக்னேஷ் சார் அவங்க பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் ஏஜென்ட்ங்கிற கேரக்டர். என்ன விட ரியல் ஹீரோ வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த படத்துல ரியல் ஹீரோ. அவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் சீச்சல் பண்ணியிருக்காங்க. அவர் தான் ரியல் ஹீரோ. ஸோ அவருடைய பேரு புகழதான் சொல்லியிருக்கோம். இந்த தலைமுறைக்கு அது முக்கியமா தேவை. அதுக்கப்புறம் அவரோட உருவாக்கப்பட்டது ரெட் ஃப்ளவர் இயக்கம். ஓகே, ஸோ அவருடைய சுபாஷ் சந்திர போஸுடைய ரத்த துளிகள்ல உருவாக்கப்பட்டதுதான் இந்த மிஷின். அதுதான் அந்த மிஷினுடைய பேர் தான் ரெட் ஃப்ளவர். ஸோ இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் மாணிக்கம் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா எனக்கு இருந்தாங்க. ஏன்னா நான் நிறைய ஆரம்பத்துல இந்த கதை நான் பண்ணும்போது நிறைய தயாரிப்பாளர்கிட்ட நான் போய் பார்த்தேன். ஆனா அவங்க எல்லாமே வந்து எனக்கு ராஜராஜ சோழன் மாதிரி ஜெயிச்ச படங்கள், பாகுபலியோ அந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம்ஸ் அவங்க ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஃபியூச்சரிஸ்டிக் தொலைநோக்க பார்வையோட, ஏன்னா அது ஒரு சேஃப்டி இதுக்காக அவங்க சொன்னது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜெயிச்ச படம் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம், அப்படின்னா ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க ஆடியன்ஸ்னு சொன்னாங்க. ஆனா நான் இந்த கதை வந்து நம்ம நேதாஜி வச்சு பண்ணியிருக்கோம், இந்தியா பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள ஒரு ஃபேமிலி டிராமா, நம்ம கல்ச்சர் எல்லாமே 2047ல நாம சொல்ற போது எனக்கு விக்னேஷ் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் பிஜிஎம் இந்த ப்ராஜெக்ட் நாங்க சக்சஸ்ஃபுல்லா டேக் ஆஃப் பண்ணோம். மாணிக்கம் சார் வந்து 10 நிமிஷம் என் கூட அந்த கதையை கேட்டாங்க. ஆனா மிகப்பெரிய சப்போர்ட் இன்னைய வரைக்கும் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பொருட்சாலையில் அந்த படம் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 79 லொகேஷன்ல. அடுத்து இந்த டீம்ல வந்து நான் என்னத்தை நான் விஷுவலைஸ் பண்ணோம் அதை எனக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து என்னோட கேமராமேன் தேவசூர்யா கேமராமேன். ஸோ நான் என்ன பார்த்தேனோ அது எனக்கு எடுக்க பதில் ஃப்ரேம்ல என்ஜாய் பண்ணி நம்புறேன். அப்புறம் எடிட்டர் அரவிந்த் அண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லர் சந்தோஷ் ராம். எனக்கு அவ்வளோ அழகா அவர் இண்டிவிஜுவலா பண்ணார். பிளஸ் வெளியில ஹங்கேரியன் மியூசிக் டீமோடையும் எனக்கு ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வச்சு எனக்கு அவுட் கொடுத்தாரு. வார் சீக்வன்ஸ் எல்லாம் அவருடைய இதுதான். விஷுவலைசேஷன் நம்ம தேவசூர்யா. அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் நான் பார்க்க போகும்போது பிரபாகர் எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்தா பிரபாகர். ஸோ பிரபாகர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டர். இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரபாகர், கேமராமேன், அதுக்கப்புறம் பிரான்சிஸ் கிரேடர், அரவிந்த், இங்க 4 பேருடைய ஒற்றுமை இந்த படத்தை நிப்பாட்டி இருக்கு. அது சொன்னா மிகையாகாது. ஏன்னா அவங்க 4 பேருக்குமே அவ்வளவு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. பிளஸ் வேற இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்கள் என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் என்டர்டைன்மெண்டா உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.